கார்த்திகை தீபம் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் சீரியலுடைய ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம கார்த்திக் அவங்களுடைய அப்பா அம்மா மேரேஜ், அதாவது கல்யாண நாள், அந்த ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்கு. ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து அந்த மாதிரி கிராண்டாக ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம தீபாவுடைய ஃப்ரெண்டான அம்மு, அதாவது கார்த்திக்கோடைய முதலாளி ரம்யா, இவங்க நம்ம கார்த்திக்குடைய அம்மா அப்பா அந்த கல்யாண நாள் அன்றைக்கி அவங்களோட அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராங்க. கார்லேருந்து இறங்கி உள்ளே வராங்க. ஸோ அப்போது அம்மு யார் அப்படின்னு சொல்லி கார்த்திகிடம் வேறொரு பெண்ணை அடையாளம் காட்டுறாங்க நம்ம ரம்யா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரம்யா ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கார்த்திக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் நம்ம தீபா வா அம்மு அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லோரும் முன்னாடி அறிமுகப்படுத்துகிறாங்க, என்னோடய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கார்த்திக் பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வேக வேகமாக கிளம்புறாங்க. கார்கிட்ட போன உடனே தீபா போய் ரம்யாவை பிடிச்சிட்றாங்க. அப்போது என்னாச்சு ரம்யா, அதுக்குள்ளே கிளம்பிட்ட, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளக்க. இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது, நீ என்னடான்னா அதுக்குள்ளே கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை போய் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு டைரெக்டாக கார்த்திக் முன்னாடி நிறுத்துகிறாங்க. இவங்க தான் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டான அம்மு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்னது இவங்களா அப்படின்றாங்க. ஆமாம், ஏன் எப்படி கேட்குறீங்க, ஏற்கனவே இவங்களை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தீபா. ஸோ அப்போது இவங்க தான் என்னோட முதலாளி ரம்யா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, இவங்க தான் ரம்யாவா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போது இவ்வளோ நாளாக எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருந்தது இந்த ரம்யா தான் போல இருக்குது. ஸோ அம்மு தான் ரம்யா, ரம்யா தான் அம்மு, 2 பேருமே ஒருத்தவங்க தான் அப்படின்னு சொல்லி கார்த்திக் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.